நிச்சயமாக உங்கள் உள்ளத்திற்கு அமைதியையும் வாழ்க்கைக்கு புதிய நம்பிக்கையையும் தரும் சக்தி வாய்ந்த 4 இஸ்லாமிய நினைவூட்டல்கள் இதோ. நிம்மதி ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது. நிச்சயமாக கஷ்டத்துடன் ஒரு எளிமை நிம்மதி இருக்கிறது. நிச்சயமாக கஷ்டத்துடன் ஒரு எளிமை இருக்கிறது. இறைவன் இங்கும் கஷ்டத்திற்குப் பிறகு நிம்மதி வருமென்று கூறவில்லை. கஷ்டத்துடனே அதுவும் வருமென்று கூறுகிறான். சோதனையிலிருந்தே அதற்கான தீர்வும் பிறக்கிறது. நீங்கள் இப்போது கடினமான ஒரு காலத்தை கடந்து கொண்டிருந்தால் அதற்கான நிம்மதியும் அதோடு சேர்த்தே அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் மௌனமான போராட்டங்களை அவன் காண்கிறான். மேலும் உமது இறைவன் உற்று நோக்குபவனாகவே இருக்கிறான். யாரிடமும் சொல்ல முடியாத கவலைகளையும் வெளியில் தெரியாத போராட்டங்களையும் நாம் தனியாக எதிர்கொள்ளும் போது சில நேரங்களில் தனிமையாக உணரலாம். ஆனால் அல் பசீர் அனைத்தையும் பார்ப்பவன் மற்றும் அல் அலீம் அனைத்தையும் அறிபவன் உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் மௌனமான பெருமூச்சையும் உங்கள் இதயத்தின் பாரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். உங்கள் வலியை இந்த உலகத்திற்கு நீங்கள் விளக்கிச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களை படைத்தவன் அதை நன்றாக அறிவான். உங்களுக்காக எழுதப்பட்டது உங்களை தவறவிடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு கிடைக்காமல் தவறிப்போன ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்காக எழுதப்படவில்லை என்றும் உங்களுக்கு கிடைத்த ஒன்று உங்களை தவற விடுவதற்காக எழுதப்படவில்லை என்றும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். ஹதீஸ் அல் அர்பஊன் அன்-நபவிய்யா. இது நம் கவலைகளுக்கும் கடந்த கால ஏமாற்றங்களுக்கும் மிகச்சிறந்த மருந்தாகும். ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் என்ற எண்ணங்களை விட்டுவிடுங்கள். ஒருவேளை ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது உங்களுக்காக எழுதப்படவில்லை என்று அர்த்தம். இறைவன் ஒரு கதவை அடைக்கிறான் என்றால் அதைவிட சிறந்த ஒன்றை நோக்கி உங்களை வழிநடத்துகிறான் என்று பொருள். அவனது திட்டமிடலை முழுமையாக நம்புங்கள். உங்கள் இதயத்தை இறைவனை நோக்கி திருப்புங்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் தான் இதயங்கள் அமைதி அடைகின்றன. சூரா அர்-ராத் 13ஆம் அத்தியாயம் 28வது வசனம். நமது மன அமைதியின்மையை தற்காலிகமான உலக விஷயங்களை கொண்டு, உதாரணமாக அலைபேசி உபயோகிப்பது, பிறரின் பாராட்டுக்களை எதிர்பார்ப்பது போன்றவை போக்க நாம் முயல்கிறோம். ஆனால் மனித இதயம் இறைவனால் படைக்கப்பட்டு அவனது நினைவால்தான் அமைதி அடையும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே உங்கள் மனம் அமைதியற்று இருக்கும்போது சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து எளிய முறையில் இறைவனை நினைவு கூர்ந்து திக்ர் செய்து உங்கள் இதயத்தை அவனோடு இணைத்திடுங்கள்.